வணக்கம். நான் வன்னிக்கண்ணன் ஊர்லேருந்து. நான் இப்போ இதில் ராசவள்ளி கிழங்குல ஒரு கஞ்சின்னு சொல்லிட்டு காய்ச்சிருக்கேன். அது எப்படின்னு காட்டுறேன். முதல்ல ஒரு ராசக்கிழங்கு நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே கழுவி தான் வச்சுருந்தேன். அதனால் இப்போ கழுவி நான் என்ன அந்த கிழங்கு சீவக்கில் கொஞ்சம் வழுக்கலாக இருக்கும். அப்போ மண்ணுகள் இருந்தால் அதில் ஒட்டி கொண்டு இருக்கக்குள்ள துப்புரவு செய்கிறது கஷ்டம். இப்போ கழுவாச்சு. நான் இப்போ இதுக்கு தோல் சீவ போகிறேன். தோல் சீவக்கில் அந்த ரோஸ் கலர் தெரிகிற வரைக்கும் சீவணும். சீவிட்டு அதுக்குள்ள அந்த வேர்கள் அதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்ல வடிவாக வெட்டி எடுக்கணும். மெல்லிசாக வெட்டி எடுக்கணும். இல்லாட்டிக்கு இப்படி கரெக்ட் சீவிர கட்டரில் அந்த பெரிய கண் பக்கத்தால் சீவலாம். நான் அப்படி சீவிறேன். சீவிட்டால் கொஞ்சம் வேகமாக அவிஞ்சா வேகமாக செய்து முடிக்கலாம்ன்றதுக்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ நான் அதை ஒரு சட்டிக்குள்ளே போட்டுட்டு பார்க்குறீங்களா இப்படி இருக்குன்ட்டு சட்டிக்காய் போட்டுட்டு இப்போ இதில் சுடு தண்ணி விட போடுறேன். சுடு தண்ணின்னா கொஞ்சம் குயிக்காகவே எல்லாம் வேகிறமன்றபடியாக சுடு தண்ணியை விட்டு நல்லபடியாக கிளறிட்டு அடுப்பை நான் போட்டு மீடியம் ஹீட்டில் கூட சூடாகாமல் ஓரளவுக்கு விட்டுட்டு இப்போ இந்த கொதிக்க துவங்க கொஞ்சம் பார்த்து விட்டால் சரி. தண்ணியை ஒரடியாக விட்டால் அது சும்மா பொங்கி கொண்டே இருக்கும். நுர மாதிரியெல்லாம் வரும். இப்படி செய்தால் தண்ணி பொங்கியெல்லாம் வழியாது. காய்ச்சறது சுகமாக இருக்கும். இப்போ தண்ணி காணாண்டபடியாக நான் திருப்பியும் தண்ணி விட்டான். இப்போ நான் தண்ணியை கொஞ்சம் பார்த்து விடுவேன். இதில் சுடு தண்ணி தான் விட வேணும். பச்சை தண்ணியை விட்டுறக்கூடாது. கிழங்கை நாங்கள் கொஞ்சம் பெரிய துண்டாக வெட்டினோம்னா கிழங்குல இருந்து 3 மடங்கு தண்ணி வைக்கணும். ஆனால் இப்படி வெட்டினா எங்களுக்கு 3 மடங்கு தண்ணி தேவையில்லை. 2 மடங்கு தண்ணி விட்டாலே தாராளமாக காணும். அதையும் நான் கொஞ்சம் பார்த்து தான் விடுவேன். இந்த கடைசியாக பால்கள் எல்லாம் விட வேணுமென்றக்காக. மற்றது நான் நல்ல தண்ணியை தான் காய்ச்ச போகிறேன். இது குடிக்கிற மாதிரி. இப்போ காய்ச்ச முடிய கஞ்சி மாதிரி குடிக்கலாம். மறுநாள் இதை களி மாதிரி சாப்பிடலாம். இதுக்குள்ள கொஞ்சம் சவரிசியும் போட நல்லா இருக்கும். இது ஏற்கனவே எங்கள் 3 பேருக்கும் சரியான கூட. இது இந்த மச்சால் விறக்கில் வாங்கி வந்தவா அவையில் நிற்கக்குள்ளேயே நாங்கள் செய்திருந்தா இல்லைமா சேர்ந்து சாப்பிட்ருக்கலாம். நேரம் கிடைக்கல. அடுத்த முறை நான் அவன்கிட்ட விட்ட போய் எல்லாம் வடிவாக செய்து அவைகளுக்கு சாப்பிட கொடுக்குறேன். அப்போ முடிஞ்சால் ஒரு காணொளி எடுத்து போடுறேன். இப்போ கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டுது. அதால் நான் கொஞ்சம் உப்பு போட்டேன். இது அவிஞ்சக்கு முந்தி உப்பு போடக்கூடாது. அவிஞ்ச பிறகு தான் உப்பு போட்டுட்டு நாங்கள் சுகரையும் போடலாம். நான் ஒரு 300 கிராமுக்கிட்ட சுகர் போட்டிருப்பேன். 900 கிராமுக்கிட்ட ராசவள்ளி கிழங்கு இருந்தது. 300 கிராம் சுகர் போட்டு நான் கொஞ்சம் குறைச்சும் போடலாம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் போட்டிருந்தேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்கு. இனி நாங்கள் பாலை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்க சரி. இனிப்பு காணாண்டா இப்போவும் திருப்பியும் இனிப்பு போடலாம். இல்லை பால் கூட உங்களுக்கு இல்லை கொஞ்சம் கூட பால் தேவைன்னு சொன்னாலும் கொஞ்சம் பால் விடலாம். நான் பவுடர் பால் தான் கரைச்சி விட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷான பால்ன்னு சொன்னால் ஒரு தேங்காயை துருவி அதில் முதல் 2ஆம் பாலையும் விட்டாலே காணும். அதுபோக உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தண்ணியாக இல்லை திக்காக வேணுமென்று பார்த்து நீங்கள் அந்த 2ஆம் பாலை விடலாம், இல்லை விடாமல் விடலாம். இப்போ எங்களுக்கு எல்லாம் சரியாக வந்துடுது. ஆனால் நான் கொஞ்சம் தண்ணியை தான் கூட காய்ச்சினான்னு உங்களுக்கு சொன்னேன்னா தண்ணியை காய்ச்சி முடிஞ்சுது. பார்க்குறீங்க விளசுறது தானே. இது கஞ்சி குடிக்கிற மாதிரி குடிக்க நல்லா இருக்கும். சரி, நான் என்னுடைய காணொலி இதோட நிறைவேறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.